ஸ்பீச் அதிலிருந்தே, அதாவது த பிகினிங் ஆஃப் த கிராமர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ள தான் அடங்கி இருக்கு. ரைட், பாருங்க, we have common nouns. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது noun is a term, noun is a word that is used to refer name, place and things. இது வந்து ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ரைட், இப்போ இந்த இதுல நாம காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் நவுனை. அதுக்கப்புறமேல இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி நாம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த மாதிரி நவுனை நாம நிறைய விஷயங்களை நாம கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, திங்ஸ், அனிமல்ஸ், பிளேசஸ். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் விமன் வந்துடுவோம். இப்போ காமன் நவுன் பாருங்க, இட்ஸ் வேர்ட்ஸ் ஃபார் பீப்புள், பிளேஸ் அண்ட் திங்ஸ். இதற்கான ஒரு பெயர் சொல்லும் ஒரு வார்த்தை, அதாவது நேம் ஆஃப் பீப்புள், பிளேசஸ் அண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இப்போ இதுல காமனா நாம சொல்றது காமன் நவுன், அதுவே குறிப்பிட்டு சொல்றது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இன் பர்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, த நேம்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பீப்புள், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்பர் நவுன். இப்போ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் என்ன வித்தியாசம்? அதாவது கிங் அப்படின்னா அது காமன் நவுன். இதுவே கிங் அசோகா அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இப்போ புக் அப்படின்னா அது காமன் நவுன். இதுவே மேக்ஸ் புக் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ரைட், அடுத்தது இதுல நாம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கக்கூடியது என்னன்னா, பாருங்களேன், இப்போ நம்ம மேன் அப்படின்னு சொல்றோம். இதுவே நேம்ஸ் ஆஃப் ப்ராப்பர் நேம்ஸ், பீப்புள்ஸ் நேம் எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ நம்ம மேன் அப்படிங்கிறோம். இதுவே முகேஷ், அது ஒரு ப்ராப்பர் நவுன். கோகுல் ப்ராப்பர் நவுன். சீதா ப்ராப்பர் நவுன். அடுத்தது பாருங்க, நாம காமனா வச்சிருக்கிற விஷயம், டேஸ் ஆஃப் த வீக், மண்டே, டியூஸ்டே, இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். மந்த்ஸ், ஜனவரி, பிப்ரவரியில இருந்து ஃபுல்லா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் தான். அதே மாதிரி நேம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் டேஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, மெமோரியல் டே, வேலண்டைன்ஸ் டே, நியூ இயர்ஸ் டே, இந்த மாதிரி ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் நவுன். இப்போ நேம்ஸ் ஆஃப், அடுத்தது பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் இத. நேம்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பீப்புள், பிளேசஸ், பில்டிங்ஸ், மான்யூமெண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர் நவுன். பாருங்க, ஃபேமஸ், பிளேசஸ், buildings and monuments, the Taj Mahal, the Eiffel Tower, the Taj Mahal, the Eiffel Tower, இந்த மாதிரி the Great Wall of China, special places, buildings, monuments, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, names of people who live in a particular country are also proper noun. அதாவது இந்தியன், ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி சைனீஸ், கண்ட்ரி நேம் பிளஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் நேம், இந்த ரெண்டுமே. இப்போ பாருங்க, இந்தியா, சைனா, பிரிட்டன் சொல்றோமா, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பீப்புள், இங்கிலீஷ், இஸ் அன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னா பிரிட்டிஷ் மேன், த பிரிட்டிஷ், த சைனீஸ், த பிரெஞ்சு. அடுத்தது பாருங்க, சிங்குலர். இப்போ நவுன்லயே நாம அடுத்தது என்ன போக போறோம்னா, அதாவது ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லுவோம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அதுல வந்து நம்மளுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நவுன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் இஸ் சிங்குலர். நம்மளுக்கு ப்ளூரலா இருக்கக்கூடிய நவுன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. when we add s, es, ies, இந்த மாதிரி
நிறைய சஃபிக்ஸ்ல நாம சேர்த்தி நிறைய வார்த்தைகளை சேர்த்தி ஒரு சிங்குலரா இருக்கிற ஒரு நவுனை நாம ப்ளூரலா மாத்தலாம். பாருங்க, ஒரு சிங்குலர் மவுண்டெயின்ஸ், இது வந்து நார்மல். ரிவர்ஸ் நம்ம வெறும் எஸ் மட்டும் சேர்த்துறது. இதுவே பாருங்களேன், ட்ராலிஸ், இதுவும் எஸ் மட்டும் சேர்த்துறது. இப்போ இதுக்குள்ள என்ன ஒரு அதாவது nouns that have a vowel before the y are made plural by simply adding s at the end. பாருங்களேன், nouns that have a vowel before the y, day, a இருக்கா, run away, a இருக்கா, money, chimney, ey, e இருக்கா, இந்த மாதிரி. இதுக்கு வந்து வெறும் s ஏத்துனா போதும். பாருங்களேன், many nouns that end in f are made plural by changing the f to v and adding es. அதாவது s, es, ies, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம சேர்த்தலாம். ஒவ்வொரு தனி வார்த்தைகளே இருக்கு, அந்த தனி வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நாம அதெல்லாம் சேர்த்த முடியும். இப்ப பாருங்க, half அப்படிங்கும் போது இந்த எஃப்க்கு பதிலாக நாம என்ன பண்ணணும், விஇஎஸ் சேர்த்திடணும் ப்ளூரல்ல. half, halves. அதே மாதிரிதான் உல்ஃப், உல்ஸ். ரைட், எஃப் வரும்போது நம்ம விஇஎஸ் சேர்த்துறோம் ப்ளூரலுக்கு. அதே பாருங்களேன், இந்த ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நாம ஸ்கார்ஃப் அப்படிங்கிறதுக்கு நாம வெறும் எஸ் மட்டும் சேர்த்தலாம், அல்லது விஇஎஸ் ரெண்டுமே சேர்த்தலாம். பாருங்க, ஸ்கார்ஃப்ஸ் ஆர் ஸ்கார்வ்ஸ். புரியுதா உங்களுக்கு? ட்வார்ஃப்ஸ் ஆர் ட்வார்ஸ். இது ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ். அடுத்தது பாருங்க, some nouns change spelling from the singular form to the plural form. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வவல் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்களேன், மேன், மென், வுமன், வுமென். இது வந்து வார்த்தையாவே இருக்கிறது. இதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா the word itself there. இப்ப சைல்டு, சில்ட்ரன் அப்படின்னு நாம சொல்றோம். இதுவே மேன்ஸ், மென் அப்படின்னு சொல்றோம். இதுவே பாத்தீங்கன்னா திங்ஸ் நாம எஸ் சேர்த்துறோம். ஆனா இங்க இது வார்த்தையாவே இருக்கு. டூத், டீத், மவுஸ், மைஸ், ஃபுட், ஃபீட். ஓஓ அப்படிங்கிறதுக்கெல்லாம் இஇ நாம சேர்த்துவோம். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். ஒரு கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த வேர்டு நவுன். when it is collective, it represents a group. அவ்வளவுதான். ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம், அது ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது. பாருங்க, a family சொல்றோமா, ஒரு குடும்பம். அப்ப குடும்பம்னாலே அதுல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். a team, a club, a community, a committee, a choir, church choir, group of singers, அதான் church choir. பாருங்க, ஆர்கெஸ்ட்ரா, a group of musical players. அடுத்தது crowd, company of actors, a class of school children. அடுத்தது அனிமல்ஸுக்கு நாம சொல்றது a herd of cattle, அதாவது ஒரு ஆட்டு மந்தை கூட்டம். அதே மாதிரி a flock of birds, ஒரே மாதிரியான பறவைகள் கூட்டம், அதான் flock of birds. அடுத்தது a slew of buses அப்படின்னு சொல்லலாம். ரைட், பாருங்களேன், இப்ப இதுக்கு வந்து bunch, ஒரு bunch அப்படின்னு நாம சொல்றோம். a bunch of bananas, கொத்து. இது அப்படியே ஒரே இதுல இருக்கும். a bunch of flowers, a bouquet. அடுத்தது பாருங்க, இப்போ இதுவே நாம என்ன சொல்றோம்னா, பிரெட் அப்படிங்கிறத நாம கலெக்டிவா தான் சொல்றோம், ஒரு பிரெட் அப்படின்னு.
அதுவே பிரெட் துண்டு அப்படின்னு சொல்லும் போது பிரெட் பீஸ் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? a loaf of bread. புரியுதா உங்களுக்கு? இது வந்து இப்படி சாக்லேட், இதுவே நம்ம சிங்குலரா சொல்றோம், சின்ன விஷயம் அதுல இருந்து சின்ன பீஸை மட்டும் சொல்றோம்னா a bar of chocolate அப்படிங்கிறோம். பாருங்களேன், அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க a slice of bread, a piece of chocolate. ஒரு பெரிய ஒரு இப்போ வந்து நாம சாக்லேட்டை வந்து ஒரு பெரிய பீஸ் இருக்கு அப்படின்னா a bar of chocolate. அதுவே அதுல ஒரு சின்ன பீஸ் அப்படின்னா a piece of chocolate, a square of chocolate. சொல்றோமா? பாருங்க, இதுவே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அது வந்து ப்ளூரல் வேர்டு. நம்மளுக்கு அதுல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா சீனரிஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்ல, சீனரி. சரியா? masculine and feminine forms of noun. இப்ப நம்ம இதுல நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். இப்ப இதுல ஜெண்டர் பார்க்கிறோம். ஜெண்டர்ல வந்து நம்மளுக்கு பாய், கேர்ள், மேன், மென், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்க, ஒரு சில இதுக்கு தனி வார்த்தைகளே இருக்கு. எப்படி? அனிமல்ஸ்ல பாருங்க, நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் நிறைய தெரியும். இப்போ இந்த ஜெண்டர் நியூட்டர் வேர்டு அப்படின்னு பேரு இதுக்கு. பாருங்களேன், they are common gender nouns or gender neuter. ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். காமன். இப்ப டீச்சர், அதுல ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்காங்க. பியூப்பிள், கேர்ள் அண்ட் பாய் இருக்காங்க. பேரண்ட், கசின், இப்ப நாம சொல்றோம் மை கசின் சிஸ்டர், கசின் பிரதர், அது தப்பு. he is my cousin அப்படின்னு தான் சொல்லணும். there is no such a word called cousin sister or cousin brother. பாருங்க, அடுத்தது possessive form of a noun. அதாவது நவுன்ல நாம எப்படி possessive ஆட் பண்றோம் அப்படின்னு. இப்போ ஒரு apostrophe, ஒரு சிங்குலர் நவுன் இருக்கு அப்படின்னா அதை நாம வந்து பொசசிவா மாத்தணும் அப்படின்னா apostrophe s போடணும். பாருங்க, this is my bed and that is Shyam's bed. we all like dad's cooking. அப்பா சமைக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரைட். இட்ஸ் மை ஜாப் டு கலெக்ட் எவ்ரிபடிஸ், ஒவ்வொருத்தருடைய சொல்றோமா? இதுவே ஒரு ப்ளூரலுக்கு நாம பொசசிவ் போடுறோம் அப்படின்னா அங்க எஸ் பக்கத்துல போட்டுறணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ் பக்கத்துல நாம போட்டுறணும். இப்போ ஃபார் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அப்ப இந்த இடத்துல GIRLS அதுக்கப்புறம் apostrophe. புரியுதா உங்களுக்கு? கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல். சிங்குலருக்கு நாம பொசசிவ் போடும்போது apostrophe s, ப்ளூரலுக்கு பொசசிவ் போடும்போது எஸ் பக்கத்துல apostrophe வரணும், எஸ்க்கு அடுத்தது apostrophe வரணும். சிங்குலருக்கு பிஃபோர் த எஸ், ப்ளூரலுக்கு நெக்ஸ்ட் எஸ். இப்போ நெக்ஸ்ட் டு எஸ் அப்படிங்கும்போது எஸ் பக்கத்துல மேல நாம் போட்டுறணும். அடுத்தது உங்களுக்கு ப்ரோனவுன் தெரியும். அதாவது ஒரு நவுனுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன். அதாவது a word used instead of a noun. பாருங்க, that takes the place of a noun. அதான் ஒரு ப்ரோனவுன். he, she, it, they, we. சரியா? I, we, you. பாருங்க, I, you, he, she, it, they எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோனவுன். இதுலயே வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரக்கூடியது மேல சொன்ன இந்த ப்ரோனவுன், இது எல்லாமே சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வரும் இந்த ப்ரோனவுன்ஸ். இதுவே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல என்னுடையது, உன்னுடையது அந்த மாதிரி வரும். இட்ஸ் மீ, இட்ஸ் யூ, இட்ஸ் ஹிம், இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடியது. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் வரும்.
பாருங்களேன், ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். இப்போ இந்த இடத்துல மை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வருது. பாருங்க, ஐல் கால் யூ லேட்டர், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வருது. பாருங்க, ஐ நீட் டு ஸ்பீக் டு ஹிம், ஆப்ஜெக்ட். ஆல் த சில்ட்ரன் லைக் ஹர், ஆப்ஜெக்ட். ரைட். அடுத்தது நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாலே பாருங்க, அதாவது ஒருத்தரை அவர்களே, இவர்களே, அவள், மைசெல்ஃப், யுவர் செல்ஃப், நானே, நீங்களே, அவளே அப்படின்னு நாம அவங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவர்களை அவர்களே பிரதிபலிக்கிறது, அதுதான் ரிஃப்ளெக்சிவ். பாருங்க, யுவர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹெர்செல்ஃப், இட்செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம்செல்ஃப், தெம்செல்ஃப், தெம்செல்ஃப்ஸ். சிங்குலர், ப்ளூரல். மை பிரதர் பில்ட் திஸ் கம்ப்யூட்டர் ஹிம்செல்ஃப். அவனே, என்னுடைய அண்ணனே இந்த கம்ப்யூட்டர் உருவாக்கினான். பி கேர்ஃபுல் நாட் டு கட் யுவர் செல்ஃப். பார், நீங்களே உங்களுடைய கத்திய, அதாவது கத்தி பயன்படுத்தும் போது உங்களை கட் பண்ணிக்க கூடாது. யுவர் செல்ஃப். பாருங்க, கம் இன் எவ்ரிபடி அண்ட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் செல்ஸ் எ சீட். இது ப்ளூரல். அதாவது எல்லாரும் உள்ள வாங்க, நீங்களே உங்களுடைய இருக்கைகளை தேர்ந்தெடுத்துக்குங்க. நீங்களே, நீ, யுவர் செல்ஃப், நீயே, நீனா யூ, நீயே, யுவர் செல்ஃப், நீங்கள், நீங்களே, யுவர் செல்ஃப்ஸ், ப்ளூரல். அடுத்தது பொசசிவ். பொசசிவ் அப்படிங்கும்போது இதுலயும் வந்து பாருங்க, நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பொசசிவ், சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பொசசிவ், இது எல்லாமே இருக்கு. அப்போ மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தயர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல வரக்கூடிய பொசசிவ். இதுல பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், அதாவது இது, அது அப்படின்னு சொல்லக்கூடியது, இவைகள், அவைகள் அப்படின்னு அத திருத்தமா, அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடியதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இதுல பாருங்க, this is Rahul's house, these are sheep, that is my friend's house. பாருங்க, this, these are sheep, that, இது, அவர்கள், அவைகள், that, அது சொல்றோமா, that demonstrative. அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும்போது question mark. சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நாம கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்துறோம். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே questioning அப்படின்னு அர்த்தம். அப்போ whom, who, யார், whose, யாருடையது, what, என்ன, which, எங்க, whom, யாரை. பாருங்க, இது எல்லாமே question கேட்கறதுக்கான வார்த்தைகள். அடுத்தது indefinite pronoun. நம்மளுக்கு தெரியும் definite, indefinite. குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்டு அப்படின்னா ஒரு அளவோட, பொதுவா ஒரு குறிப்பே இல்லாம அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்னா அது indefinite pronoun. பாருங்களா, everybody, everyone at the meeting. பாருங்க, everybody is welcome at the meeting. Many, more number of people. Anybody, anyone, anybody, everybody, everyone சொல்றோமா, இது எல்லாமே indefinite pronoun. அடுத்தது பாருங்க, adjectives. இப்போ adjectives அப்படின்னா நம்மளுக்கு
கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, an adjective is a word that describes more about a noun and a pronoun. சரியா? that describes more about noun and pronoun. அதான் adjective அப்படின்னு நாம சொல்றோம். பாருங்க, kinds of adjectives. இப்போ எல்லாமே adjective. a tall boy. wonderful. இது எல்லாமே adjective. இது எல்லாமே ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதை கூட்டியோ குறைத்தோ அதிகப்படுத்தியோ அதை பத்தி சொல்லும். அதுதான் அட்ஜெக்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இது இப்போ வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். நம்மளுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு. இதுல நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. அதாவது adjective that tells about a size, people or thing, color. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா descriptive adjective, demonstrative adjective, இந்த மாதிரி நம்மளுக்கு இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, that tell about the size of people or things, a long bridge, a tiny feet. Some adjectives tell about a color of டிஸ்கிரிப்டிவ். பாருங்க, அடுத்தது ஸ்டோன் வால். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ். இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னா அந்த அட்ஜெக்டிவ்ல கூட நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இப்போ எப்படின்னு பாருங்களேன், a tall, beautiful, black, Indian empire. புரியுதா உங்களுக்கு? எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாருங்க. இப்படிதான் அதனுடைய ஆர்டர் இருக்கணும். சைஸ், குவாலிட்டி, கலர், ஆரிஜின், சப்ஸ்டன்ஸ். அதாவது இப்ப பாருங்களேன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், a tall, empire. சரியா? இதுதான் சைஸ், குவாலிட்டி, கலர், ஆரிஜின், சப்ஸ்டன்ஸ். இந்த ஆர்டர்ல தான் நாம சொல்லணும். ஒருத்தரை நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா. இப்போ கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். டு கம்பேர் என்னது? டூ பீப்புள். அதாவது அதனுடைய சப்ஸ்டன்சஸ, அதனுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியை நாம கம்பேர் பண்றோம். டார்க், டார்க்கர், டார்க்கெஸ்ட், லோ, லோவர், லோவெஸ்ட். அதாவது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இப்ப இதுல ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நாம மோர், மோஸ்ட் சேர்த்துவோம். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். பாருங்க, அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னா டிட்டர்மினர்ஸ். சரியா? டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன? See, இது, அது, ஒன்று, இரண்டு, இப்படி எல்லாத்தையும்
ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது அதுதான் டிட்டர்மினஸ். இப்போ ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த டிட்டர்மினஸ். ஏ அண்ட் த. ஏ அப்படின்னா ஒன்னு, அண்ட் அப்படின்னாலும் த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். பாருங்க, இப்போ ஏ அண்ட் an ஆர் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். ஒரு பசு, ஓர் ஆடு. தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு யானை, ஓர் ஆலமரம், ஓர் ஊர். புரியுதா? எந்த இடத்துல ஏ போடணும், எந்த இடத்துல ஆன் போடணும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா பிகினிங்ல அந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த வார்த்தை நாம கான்சனன்ட் சவுண்ட்ல பிகின் ஆகுது. அப்போ அந்த வார்த்தைக்கு அது சிங்குலரா இருக்கணும், அதுக்கு நாம ஏ போடுறோம். இதுவே அந்த வார்த்தை வவல் சவுண்ட்ல பிகின் ஆகுது, அது சிங்குலரா இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம ஆன் போடலாம். சரியா? பாருங்க, they are used with the singular nouns, use before nouns that begin with the consonants. உங்களுக்கு nouns தெரியும் நல்லா. இதுவே பாருங்க, demonstrative, இது நான் முதல்ல பார்த்தோம். this, that, these, those. quantifiers, அதாவது many, much, more, most, several, few, a few, fewer, several, அதாவது both, இந்த மாதிரி குவான்டிஃபை பண்றது. what, which, இது எல்லாமே. அடுத்தது possessive, my, your, his, her, it is, our, their. இதுவே theirs, ours, hers, இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி கார்டினல், ஆர்டினல் அப்படின்னு அட்ஜெக்டிவ்ல ரெண்டு இருக்கு. two dogs, பாருங்களேன், two dogs. இதுவே ஃபர்ஸ்ட் டாக் அப்படின்னு உண்டு. பொசிஷனை சொல்றது, நம்பர்ஸ் சொல்றது. கார்டினல் அண்ட் ஆர்டினல் அப்படின்னு நாம சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுல நவுன் பார்த்துருக்கிறோம், அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அடுத்தது verb and tenses. இதுல சப்ஜெக்ட் அண்ட் verb இல்ல, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் verb என்னன்னு தெரியும். அதாவது ஒரு வெர்பை நாம மூணா பிரிக்கலாம். எப்படி? present, past, past participle அப்படின்னு. go, went, gone. buy, bought, bought. write, wrote, written. do, did, done. இந்த மாதிரி நாம வெர்பை நிறைய சொல்லலாம், நிறைய பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது நம்ம மூணா பிரிக்கிறோம். present, past and past participle அப்படின்னு. பாருங்க, அடுத்தது சப்ஜெக்ட் verb agreement. சப்ஜெக்ட் verb agreementல என்ன அப்படின்னா, ஒரு சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வெர்பு தான் போடணும். வெர்பு நாம எப்பயுமே நாம சிங்குலரா தான் வச்சிருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நாம வெர்புக்கு எஸ் சேர்த்துறோம். எப்பனா தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும் பொழுது நாம வெர்புக்கு எஸ் சேர்த்தணும். பாருங்க, the third person singular. he is playing, he plays football. she is dancing, she dances very well. it looks nice, it is good.
சொல்றோமா? இப்ப நான் சொன்னது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். கண்டினியூஸ்ல எப்படி பயன்படுத்துறோம்? அத தேர்ட் பர்சன் சிங்குலர். பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர். பாருங்க, some verbs that end in y have a vowel before the y. பாருங்க, இதுக்கு முன்னாடி yக்கு முன்னாடி vowel இருக்கா? buy buys, pray prays. எப்படி நாம அது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல எஸ் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் verbs. இப்போ ஒரு வெர்பு அதுக்கு ஆப்ஜெக்ட் எடுத்தது, அதுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டதுன்னா that is transitive verb. இப்ப அதே ஒரு வெர்பு அதுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படல அப்படின்னா அது intransitive verb. பாருங்க, ஜே லைக் எதை? ஆப்பிள்ஸ். சம்ரத் knows the answer to the question. பாருங்க, my sister cooks all our meals. my sister cooks all our meals. இப்போ இந்த இடத்துல லைக்குக்கு எதை? ஆப்பிள். knows என்ன? the answer. cooks all our meals. இப்போ குக் அப்படிங்கிறது transitive verb, நோங்கிறது transitive verb, ஆப்பிள்ங்கிறது transitive verb. ஏன்னா it takes an object. Some verbs do not have an object. பாருங்களேன், in China lots of people walk to work. இப்போ the verb that does not take an object, that's called intransitive verb. பாருங்க, the boys play. Mr. Charu always, Mr. Charu drives. அவ்வளவுதான். Mr. Charu drives carefully. இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அது எடுக்கல. ரைட். அடுத்தது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? மொத்த டென்ஸை நாம அதாவது ப்ரெசண்ட்டை 4 வகையாகவும், பாஸ்ட்டை 4 வகையாகவும், ஃபியூச்சரை 4 வகையாகவும் பிரிக்கிறோம். ஆக மொத்தம் 12. அதுல பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் அதாவது நாம சொல்லக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்கால வாக்கியம், அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். We always wash our hands before the meals. Jeevan sometimes lends me his bike. சரியா? இதெல்லாம் வந்து habitual activities. ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, நம்மளுடைய habitual activities, universal truths, இதெல்லாம் சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். The earth revolves around the sun. The sun rises in the east. சரியா? அடுத்தது பாருங்க, ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னா என்ன? கண்டினியூஸ் டென்ஸ். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தி நாம் இதை சொல்றோம். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ப்ராக்ரெசிவ் இருந்துச்சு, அதாவது கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா it denotes an ongoing action. The action is ongoing. Use the simple. பாருங்களேன், simple present, present continuous, அதான் present progressive tense. அடுத்தது simple past. இப்ப simple pastக்கு வந்து நாம என்ன பண்றோம்னா, verb கூட நாம அத past form of the verb பயன்படுத்துறோம். I ate some biscuits. He gave a letter to me. He gave me a book. சொல்றோமா? அதான் simple past. That happened in the past. முடிஞ்சு போன ஒரு விஷயம். பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய இஃபெக்ட நாம இப்ப வரைக்கும் சொல்றோம். அதனுடைய இஃபெக்ட நாம இப்ப வரைக்கும் சொல்றோம். அதுதான் present perfect
tense. ரைட். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். பாருங்க, ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியும், ஷல் அல்லது வில் நம்ம பயன்படுத்துறோம். ஷல்ல இப்ப யாரும் பெருசா பயன்படுத்திக்கிறது இல்ல, அதனால வில்லே நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி ஷல்லு போட்டாலும் அது தப்பு இல்லை. அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நடக்க போறத சொல்றது, அதே மாதிரி தீர்க்கமா சொல்றது. வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரையும் குறிக்கும். தென் செகண்ட் இது அது டிட்டர்மினேஷனை குறிக்கும். ஐ வில் கம் டுமாரோ சொல்றான். டுமாரோ ஹி வில் கம், யூ கேன் மீட் ஹிம். நம்ம சொல்றோமா, நாளைக்கு அவன் வந்துடுவான், அவனை நீ பார்த்துக்கலாம். ஐ வில் பி தேர் சொல்றோமா, அப்படின்னா நாங்க வந்தே தீருவேன், நாங்க கண்டிப்பா இருப்பேன். டிட்டர்மினேஷன், assertiveness. சரியா? ஐ வில் வின், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் சொல்றோமா, அதான் the kind of a determination. will ஃபியூச்சரையும் குறிக்கும், இதையும் குறிக்கும். அடுத்தது இன்ஃபினிட்டிவ். பாருங்களேன், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன? you are adding a word to, you are adding a word to. to அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய verb that is in a present form. பாருங்க, I would like to eat more. To eat more. சரியா? He gave me a cup of coffee to taste. To taste. சுவைக்க, அவ எனக்கு ஒரு கப் காஃபி கொடுத்தா சுவைத்து பார்க்க. அடுத்தது பாருங்க, gerund அப்படிங்கிறோம். gerund அப்படின்னா என்ன? வெர்பு கூட ing சேர்த்தி அதை நாம சப்ஜெக்ட்லயோ அல்லது ஆப்ஜெக்ட்லயோ நாம பயன்படுத்தலாம். இதுக்கு பேரு வந்து யூ கேன் கால் இட் திஸ் gerund. இதை வந்து ஒரு வெர்பல் நவுன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்க, running is a good exercise, walking is a good practice, Susan is very good at drawing. இப்ப running பாருங்களேன், it is in the place of a noun but it is a gerund. ஒரு noun அப்படிங்கிற இடத்துல ஒரு verb plus ing term gerund அங்க இருக்கு. Susan is very good at drawing. Susan is very good at drawing. He loves dancing and singing. Have you ever tried sailing? பாருங்க, சில gerund நாம noun கூட பயன்படுத்தலாம். Like adjectives, a washing machine, a shopping bag, a walking boots. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது auxiliary verbs. auxiliary verbs அப்படின்னா என்ன? A verb that is more supportive to the main verb, அதான் auxiliary அல்லது supporting. am, is, are, was, were சொல்றோமா, இது எல்லாமே auxiliary verbs. அடுத்தது பாருங்க, can, shall, should, may, might, ought to, may, might, must, should. can அப்படிங்கிறது எதை சொல்லுது? எபிலிட்டி சொல்லுது. could அப்படிங்கிறது past plus polite. can உடைய past தான் could, past plus polite. இப்போ I can win, I can do it சொல்றோம்.
இதுமே பாஸ்ட்ல ஐ குட் நாட் டூ இட், என்னால் செய்ய முடியவில்லை. கேன் அப்படின்னாலே எபிலிட்டி. ஐ குட் ஹாவ் டன் திஸ், நான் இதை செய்திருப்பேன் சொல்றோமா. அதே மாதிரி பாருங்க, வில் அண்ட் வுட். வில் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ஃபியூச்சர். அதுவே நம்மளுக்கு இந்த இடத்துல just a minute. Will you please stop making the noise? இதுவே would you pass me that book? சரியா, polite. அடுத்தது shall, should. shall வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல, ஆனா should நாம பயன்படுத்துறோம். should அப்படிங்கிறது என்ன, நீ செய்தே ஆக வேண்டும். ஒண்ணு வந்து moral obligation. சரியா, should moral obligation, must செய்தே தீர வேண்டும். அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் அதாவது லீகல் அண்ட் moral obligation. ought to அப்படின்னாலும் அதேதான். அதாவது இது வந்து ஒருத்தருடைய மெயினா டியூட்டியை பத்தி பேசுது, அவர் ஆற்ற வேண்டிய கடமையை பத்தி பேசுது. அதுதான் ought to. ought to னா டியூட்டி. You ought to go to bed early tonight. You ought to turn off the computer when you are not using it. நீ இன்னைக்கு சீக்கிரமா தூங்க போயே ஆகணும். நீ எப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல நீ பார்க்காம இருக்கியோ, அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாம இருக்கியோ, அப்ப அதை ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது பாருங்க, மஸ்ட். கண்டிப்பா அதை செய்யந்தாகணும். You have to do this. I must mail this letter today. You must speak louder. I cannot hear you. Must. நீ சத்தமா பேசி ஆகணும். நான் இன்னைக்கே அதை செய்தாகணும். May, might. May I go out to play now? Polite. May, might. ஆகும், ஆகலாம், வாய்ப்பிருக்கிறது, அந்த மாதிரியான அர்த்தத்துல மே அண்ட் மைட்ட நாம பயன்படுத்துறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம நடத்தினதுல இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பாருங்க, அடுத்தது adverbs and adverb phrases. Adverbs and adverb phrases. Adverb அப்படின்னாலே என்ன, that tells more about ஒரு verb, ஒரு adjective and another adverb. ஒரு adverb அப்படின்னாலே என்ன அர்த்தம், that tells more about an adjective, a verb and another adverb. அதுதான் adverbனுடைய ஒரு குவாலிட்டி. ஆனா adverb நம்ம ரொம்ப ரேரா தான், அதிகமா பயன்படுத்த மாட்டோம். அப்பப்ப ரொம்ப அக்கேஷனலா தான் நாம adverb பயன்படுத்துவோம். பாருங்க, she writes neatly. The traffic was moving slowly. We waited patiently to see the door. Sorry, to see the doctor. We waited patiently to see the doctor. இப்போ neatly verb qualify பண்ணுது, புரியுதா உங்களுக்கு? That qualifies a verb. She writes neatly. Moving slowly. Waited patiently. அடுத்தது நம்மளுக்கு அட்வர்ப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அட்வர்ப்ஸ் ஆஃப்
manner, adverbs of time. how அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நான் இப்ப next month, a week after a week சொல்றோமா? அதான் adverbs of time. அடுத்தது adverbs of place. எங்க? outside. He is at the terrace. He is there. Anywhere. அதான் adverbs of place. Right. Adverbs of frequency. எவ்வளவு சீக்கிரம் அது அடுத்தடுத்து வருது பாருங்க. regularly, he practices the piano regularly. right. நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்க? ஒரு நாளைக்கு நீங்க டெய்லி that should go to school on I will mistake again. நான் செய்ய மாட்டேன். அடுத்தது adverbs of duration. The library is temporarily closed. பாருங்க, temporarily, overnight, briefly. சொல்றோமா? The teacher left the classroom. This is too hot. இப்ப இது என்ன? எப்படி இது எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இது அப்படிங்கிறது very அப்படிங்கிறது adverb. too பாருங்க. preposition. you intimate me. ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்ல பிரசன்டேஷன் தெரியலனா just intimate. எனக்கு பாருங்க. இப்போ பிரசன்டேஷன் எப்போ கட் ஆச்சு? எந்த டாபிக்ல இருந்து கட் ஆச்சு? இப்போ adverbs of preposition இப்போ preposition of place. preposition of place அப்படிங்கும்போது நாம என்ன சொல்றோம்? அதாவது இன்னு, ஆனு, அட்டு இதெல்லாம் நாம சொல்றோம். just a minute. Position of place. Under a tree. Salim was sitting under a tree. There is a wooden floor underneath the carpet. underneath. அடியில, அதற்கு அடியில. There is a wooden floor underneath the carpet. ட்ரீக்கு அடியில, அதற்கு அடியில, அதுதான் underneath the carpet. புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? இதுவே the book is on the table. I am in Chennai. சரியா? இப்போ on the table, on preposition. in Chennai, in preposition. I am at the classroom. I am at the classroom. at preposition. இப்போ பாருங்களேன், இன்னு, ஆனு, அட்டு எப்படி பயன்படுத்துறது? see, I am living in Chennai. சரியா? நான் சென்னையில் இருக்கிறேன். I am living in Chennai at மாம்பலம். சரியா? I am living in Chennai at மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். நான் சென்னையில வசிக்கிறேன். எங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. சரியா? இப்போ I am in Chennai at திருவட்டியூர். I am in Chennai at தாம்பரம். broad, particular.
புரியுதா? யூ ஆர் இன் த காலேஜ் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி. எப்படி சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு broad பர்டிகுலர். அதே மாதிரி பாருங்களேன், இன்னு ரைட். அடுத்தது பாருங்க, ப்ரொபோசிஷன் ஆஃப் டைம். டைம் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு? சி, இது எல்லாமே வந்து அட்டு அப்படின்னு வரும். இப்போ ப்ரொபோசிஷன் ஆஃப் டைம்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அட்டு. அட் 9 o'clock, அதாவது ஒரு நம்பரை குறிப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா அங்க அட்டு தான் போட்டாகணும். அரௌண்ட் 9 o'clock சொல்லலாம். சரியா? அரௌண்ட் 9 o'clock, 9 o'clock, 8 to 9க்குள்ள, அரௌண்ட் 9 o'clock பாருங்க. அதே டைம் இன் த மார்னிங், இன் த ஈவினிங், இன் த ஆஃப்டர்நூன், பட் அட் நைட். எப்படி சொல்லணும்? அட் நைட். அதே மாதிரி அட் நூன், அட் நைட், அட் நூன். இப்ப டேஸுக்கு வந்து எல்லாமே ஆன் தான் வரும். ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் வெட்னஸ்டே, ஆன் நியூ மூன்ஸ் டே, அது is my present position of direction. எப்படி? அதாவது he went down the road அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்டு கீழே போறான்னு இல்ல, கொஞ்ச தூரம் போறான். அவன் அப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கான், போறான். The boys chased after each other. பாருங்க, the football rolled down the hill. A man was walking his dog. He walks the dog along the river bank. Along, down, after எல்லாமே preposition of direction நாம சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கன்ஜங்ஷன் நிறைய பார்த்துருப்போம். அதாவது அண்டு, பட்டு, ஆறு, நாட்டு, எட்டு, இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது எதுக்கு? டு ஜாயின் அ சென்டென்சஸ், டு ஜாயின் கிளாஸஸ். பாருங்க, இது வந்து டு ஜாயின் சென்டென்சஸ், அண்டு, பட்டு, ஆர், இது நம்மளுக்கு தெரியும். கன்ஜங்ஷன்ஸ் பிஃபோர் த கன்ஜங்ஷன்ஸ் என்ன? as soon as, இதெல்லாம் நாம சொல்றோம். conjunctions of time. பாருங்க, take the toy out of the box before you throw the box away. before இந்த இடத்துல conjunction. before you leave the house, be sure that you have got your backpack. பாருங்க, இந்த இடத்துல before. I usually do my homework after I have my dinner. I usually do my homework after I have my dinner. After I went to bed, I heard a strange noise downstairs. After. புரியுதா? அடுத்தது conjunctions of place. Okay. Does anybody know? அப்போ என்ன? where and wherever. where and wherever. Does anybody know where Mr. Karan lives? Where the road is narrow, big trucks can get through it. பாருங்க, where இந்த இடத்துல பிகினிங்ல இருக்கு, இந்த இடத்துல மிட்ல இருக்கு. அடுத்தது conjunctions of reason. இப்படி என்ன? because, since, as, in case,
இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் ஆஃப் ரீசன். ஐ sat down because I was feeling tired. பிகினிங்லேயும் வரும் பாருங்க, பிகாஸ் we were late we missed the beginning of the play. மிடில்லையும் வரும், பிகினிங்லேயும் வரும். I took an apple since it was, பாருங்க, since you have finished your homework. மிடில்ல வருது, பிகினிங்லேயும் வரும். ரைட். கன்ஜங்ஷன்ஸ் ஆஃப் பர்பஸ். பர்பஸ் அப்படின்னா என்ன? so that and in order to, இதெல்லாம் வந்து it refers to எதை? அதனால், அதற்காக அப்படின்னு சொல்றோம். The children wearing hats so they won't get sunburned. அதாவது children தொப்பி போட்டிருக்காங்க, எதுக்கு? அதனால. so they won't be sunburned. அவங்களுக்கு அந்த சன்னால வரக்கூடிய பாதிப்பு இருக்காது. John finished his homework before dinner so he, பாருங்க conjunction, so he could watch his favorite TV program. He could watch his favorite TV program. Okay, students,